ஹாய் டியர், நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக கேரட், அப்புறம் கொஞ்சமாக கோஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு 3 பல் பூண்டு, பாதி தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து நல்லாவே அதை வந்து நல்லாவே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக கடுகு சேர்த்து அந்த கடுகை நம்ம பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிட்டு, நம்மளுக்கு அந்த கடுகும் சீரகமும் நல்லா ஒரு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து அது நல்லாவே பொரிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க மொத்த காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். அதை நல்லாவே கிளறி கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறனால லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறமா நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டேன். ஏன்னா அது வேகிறக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டேன். தெளித்து விட்டு அதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு அதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு, இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், சரியா?